என்றேதான் சூதன் இவை உரைக்க சூரனுந்தான் அன்றே மனது உளந்து நின்றே எதுரைப்பான். ஆனால் அறிவோம் ஆண்டிதனையும் இங்கே போனால் என்னோடே போரு செய்ய விடு நீ சூரனிவை உரைக்க சுலாயுத பெருமாள் தூதன் மிக நடந்து சொன்னானே சுவாமியர்க்கு. சுவாமி மிக மகிழ்ந்து சூரந்தானை அறுக்க காமி வேலாயுதத்தை கையில் எடுத்தாரம்மானை. வேலாயுதம் எடுத்து வேத படை சூழ சூலாயுத பெருமாள் துடியாய் நடக்கலுற்றார். கந்தனார் வேஷம் கலந்திருந்த மாயவரும் வந்தார்கான் சூரன் வாலுவிழந்தானம்மானை. சூரனவன் கண்டு தோசப்படையணிந்து மூரன்படைக்கு முன்னே நடக்கலுற்றான். கண்டானிராறு கரத்தோனகமகிழ்ந்து பண்டார வேஷம் பண்பாயெடுத்துரைக்கு முன்னே வரும் சூரன் முகத்தை அவர் பார்த்து பின்னே சுவாமி புத்தி மிக உரைப்பார். வம்பில் ஈரவாதே வாழ்விழந்து போகாதே தம்பி தமையன் தளங்களீழவாதே பற்ப கிரீட பவுசு ஈழவாதே அற்பமிந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு காரணம் இதெல்லாமல் கவ்வை இல்லா வாழ்ந்திருந்து மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நன்மையது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரையோ விட்டுவிடு. அற்புதமான விஷயம் சொல்லுகின்றார் கந்தன். என்ன சொல்லுகின்றார்? நீ உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாது. இங்க வந்து நம்ம எல்லாருமே அதானே சொல்றோம், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாது. நீ இறைவன் அல்ல, நீ இறைவன் தான். அது உனக்கு நீ இறைவனை உணர வேண்டுமென்றால் நீ தான் உணரணும். ஆனால் நீ எல்லா உயிரையும் இறைவனாக நினை. நீ வேற உயிர்களை நீ எந்த தொந்தரவும் செய்யாதே, அவர்களும் இறைவன் தான். இதை நீ அவர்களுக்கு சொல்லு. அதை சொல்லாமல் இருப்பது வரைக்கும் நீ சூரன் தான். இல்லை, இன்னைக்கு வந்து கோயில்களில் நிறைய பிராமணர்களுக்கு தெரியும், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியும். இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான், எல்லா உயிர்களும் இறைவன் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த வேதங்களே அதான் சொல்லுது. அப்போ என்னது, இவங்க என்ன அதெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? அதெல்லாம் மறைத்து அங்கே கல்லை கழுவி கழுவி குடிக்கின்றார்கள். உண்மையா இல்லையா? அந்த உண்மையை அவர்கள் சொல்லவில்லை யாருக்கும். அதான் சொல்லுகின்றார், மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நீ செய்த நன்மை தான் உனக்கு கூட வரும். நீ என்ன செய்கின்றாய்? அந்த மக்களை நீ ஏமாற்றுகின்றாய். நீ வெளியே இறைவன் என்று என்ன செய்கின்றாய்? இந்த ஆசனத்தை போட்டு அந்த குண்டூசியை குத்தி என்ன செய்கின்றாய்? இப்போ அந்த பூக்களை போட்டு போற்றி இருப்பதான் கடவுளா? கடவுள் எங்கே இருக்கின்றார்? நமக்கு உனக்குள்ளாலே இருக்கின்றார். அதை நீ நினை. அதை நாம் சொல்ல வேண்டும். அதை சொல்லாத அனைவருமே சூரன் தான். அவர் என்றால் என்ன செய்யணும்? மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது சீக்கிரமா மரணம் வந்த நான் பணிவிடக்காரன், நான் அங்கே நின்று பாருங்க எவ்வளோ பேர் மக்கள் அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க என்னை பார்க்கறதுக்காக. இல்லையா? உண்மை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு கடவுள், இப்போ ஐயா நேராக அங்கே சுவாமி தோப்பில் ஒரு திருவிழா நடக்கும்போது ஐயா வரார். அங்கே நேராக அங்கே கற்பதுலேருந்து ஐயா அந்த எழுந்து வராருன்னு வச்சுங்க.
வந்து கேட்குறாரு, நான் ஐயா வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னா, அங்கே இருக்க அந்த கோயிலை நடத்துவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயாவே வந்துட்டார், அதுக்கப்புறம் எதுக்கு யாருக்கு பூஜை? எதுக்கு யாருக்கு நீ செய்ய போற? நீ யாருக்கு பூஜை? நீ உன் வேலையை நீ பார்த்துட்டு வா, நானும் ஐயா அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இல்லையா? உண்மையிலே இதெல்லாம் நாம் கண்டிப்பாக இந்த மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நீ செய்கின்றது அவ்வளோ சீக்கிரமா உனக்கு மரணம் வந்துவிடும். மாண்டு போகும்போது எது நீ வரும்? நன்மை வரும். எந்த நன்மை வரும்? உனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நினை. உனக்குள்ளாலே எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றான் என்று நீ உன்னால் முடிந்த அளவு எல்லோரிடமும் சொல்லு. இல்லையா? அவன் அப்போ உன்னை வணங்குவானா? அங்கே உனக்கு கொண்டு வந்து எண்ணெய் காசு போடுவானா? போட மாட்டான். இதான் உண்மை, இதான் சத்தியம். அதான் சொல்லுகிறான், மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நன்மை அது கூட வாருமே அல்ல, திண்மை வராது. தேவரையெல்லாம் விட்டுரு. இவங்கெல்லாம் தேவ மக்கள். அங்கே உன்னை தாங்களே அங்கே வந்து இறைவன் இருக்கின்றான் என்று நம்பி வருகின்றார்கள். அவரோட நீ சொல்லு. என்ன சொல்லுகின்றார்? இறைவன் இங்கே உங்களிடம்தான் இருக்கின்றார் ஐயா. நீங்க ஐயா வந்து இங்கே தவம் ஏற்றி இருக்கின்ற இடம் இது. நீங்கள் இங்கு அமர்ந்து தியானம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஐயாவை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். நீ அங்கே என்ன செய்யறா? அங்கே எப்பமாவது இருக்க தான் நட திறப்பாங்களாம். ஏன்னா ஐயா அங்கே ஐயாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் இல்லையா? அவர் தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா? நான் இதை கண்கூடாக பார்த்தது அங்கே ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டேன். ஐயா அவர் தூங்க வேண்டாமா நைட்டு? அதெல்லாம் போட்டுங்க. அதாவது ரொம்ப ஒரு மத்தியானம் அவர் தூங்கணும், சாப்பிட்டுட்டு தூங்கணும் கடவுள் அப்படின்னு போட்டுறாங்க. அவரை பார்க்கறதுக்கே வேடிக்கையா இருந்துச்சு. இதான் கடவுள் நிலை. கடவுள் என்றால் என்ன? இறை என்றால் என்ன? இல்லையா? அது ரொம்ப அதான் மரணம். இவங்கெல்லாம் என்னது? மரணம் வந்து ஜீவன் 99% மக்கள் இப்படித்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிதான் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாருமே நீங்களும் தான். நீங்க உண்மையை அகம் பிரம்மாஸ்மி நீங்க எப்போ ஒரு இடத்துலயாவது நீங்க யாராவது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏன் அதை நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? அங்க பூஜை செய்கிற இடத்துல தானே போய் நிற்கிறீங்க. இப்போ நீங்களும் ஏமாற்றுகிறீர்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? உங்களுடைய உயிரை, உங்களுடைய இறைவனை நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் அடிமையாக்குகின்றீர்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மரணம் வந்து அப்பா அங்கே தண்டனை கிடைக்கும். அங்கே இந்த கேள்வி கேட்க வேண்டாம். மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நன்மை வராது அங்கே உங்க கூட. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதான் வந்து யாரு சூரன்? நமக்குள்ளாலதான் சூரசக்தி இருக்குது. நமக்குள்ளாலதான் கண்டனும் இருக்கின்றான். இந்த கந்தனை நாம் வெளிப்படைய சொல்லி அந்த சூரனை நாம் அழித்து விட வேண்டும். சூரனை சம்காரம் செய்து விட வேண்டும். சக்தி என்ற நம்ம உடலாகிய சக்தி என்ற வேலாயுதத்தை கொண்டு இறைவன் எல்லார் உயிரிலும் இருக்கின்றான். எனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். சக்தி நம்முடைய உடலாகிய சக்தியை கொண்டு நாம் உணர்ந்து விட வேண்டும். அந்த நான் தாங்கி நிற்க வேண்டும். இதான் உண்மை, இதான் சத்தியம். இதான் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தீர்ச்சையுடன் போத்தி செவ்வே நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமது விட்டு விடு. இத்தனையும் நாதன் எடுத்து மீக உரைக்க புத்தி கெட்ட பாவி போர் சூரனே துரைப்பான் இருந்து திரிகின்ற இறப்பனுக்கு உள்ள புத்தி பரந்த புவியாளும் பாரமொழி காவலர்க்கு ஏற்குமோ ஞானம் இறப்போரு கல்லாது ஆர்க்குமே சொல்லாதே ஆண்டி உன் நியாயமதை சண்டைக்கு வாவனவே தரங்கூரி தூதுவிட்ட பண்டாரம் என்ற படைக்காரனும் நீயோ என்னுடைய சேனை எல்லாமீக அளித்து என்னையும் நாய் நரிக்கு இடுவேனென்றது நீயோ என் தேவசூரன் இயம்பி மீக நரைத்து பண்டாரத்தோடே படையெடுத்தானம்மானை சூரனுட படைகள் துண்டு துண்டாய் வீழவே வீரர்களும் வந்து வெட்டினாரம்மானை வெட்டினதால் செத்தார்
மிகு சூர குலங்களெல்லாம் பட்டார்கள் என்று பார்சூரன் தான் கேட்டு வந்தே எதிர்த்தான்கான் மாயாண்டி தன்னோடே இன்று வந்து வாய்த்ததன்று எம்பெருமாளும் மகிழ்ந்து வேலாயுதத்தை வீரமாபதம் செவித்து வேலாம்பரனார் விமலனருளாலே எறிந்தார்கான் சூரன் இறந்தானே மண் மீதில் பறித்தே வேலாயுதமோ பால் கடலில் மூழ்கியதே சூரன் மடிந்து துடித்து உயிர் போகுகையில் வீரமுள்ள நாதன் வீணனவன் முன்பில் வந்து சொன்ன மொழியெல்லாம் சூட்சுமமாய் கேளாமல் இந்நிலமேல் பாவி இறந்தாயே வம்பாலே நாட்டமுடன் உரைத்த நல்ல மொழி கேளாமல் கோட்டையோ உன்னுடைய குஞ்சரமும் தோற்றாயே தந்து விட்ட சொற்படிக்கு தந்து அரசாளாமல் விந்து கூலங்களற்று வீணாய் நீ மாண்டாயே மாளாவரங்கள் மாகோடி பெற்றோமென்று பாழாக மாண்டாயே பண்டாரோ கையாலே எந்தந்த ஆதி இத்தனையும் தான் கூற முந்து பிறந்த முற்பிறப்பு சுரமதாய் என்னையோ கொல்ல இறப்பனோ எழுவது உன்னையோ கொல்ல ஒட்டுவனோ நான் துணிந்தால் வேலாயுதத்தாலே வென்று கொண்டாயல்லாது ஏலாது உன்னாலே இழப்பம் இங்கே பேசாதே என்றானே சூரன் எம்பெருமாள் கோபமுடன் கொண்டாரே சூரன் கூறவோ இறை அம்மானை சூரனை துணித்த சக்தி சூலமோ கடலில் மூழ்கி வீரமால் பதத்தை போற்றி விளம்புவாள் சக்தி மாது மூரனை செய்க முன்னே முச்சுலமாய் சவித்த சாபம் தீரவே வேணுமென்று திருப்பதோ வணங்கி நின்றாய். அங்கே சொல்லுகின்றார் ஐயா, வம்பில் இரவாதே, வாழ் வளர்ந்து போகாதே, தம்பி தமையன் தவணம் கிடையாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் வித்து விடு, எல்லாமே சொல்லுகின்றார். அதாவது சில காலங்கள் தான் நமக்கு வாழ்க்கை, 8 நாட்கள் தான் நமக்கு வாழ்க்கை. இந்த 8 நாட்கள் நாம் எவ்வளவு அநியாயம் செய்கின்றோம் இல்லையா? இன்னைக்கு தாங்கள் பதிகளை நடத்துபவர்கள் நினைத்தால் ஐயா சொன்ன அந்த வழி சரியாக கொண்டு செல்லலாம். ஆனால் யாரும் அங்கே காசு போட மாட்டாங்க. நல்ல கண்டிப்பாக காசு போட மாட்டாங்க. எண்ணெய் காசுன்னு போட மாட்டாங்க. பணிவிடை ஜாமானும் வாங்கி தர மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அவசியம் இல்லை. எதுக்கு அங்கே வாங்கி கொடுக்கணும்? யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? இல்லை, உண்மையில் இது எவ்வளோ, அதாவது இதெல்லாம் நடக்கும். அதனால் அதுக்கு பயந்து தான் என்ன செய்கிறாங்க? அந்த ஏமாற்றுகின்றார்கள். இங்கே அதே போல தான் அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள். இங்கே அந்த சூரன் என்பவன் அதுதான், வேறு யாருமே இல்லை. நம்ம யார் சூரன் அப்படின்னா, இன்று அந்த தாங்கல் பதிகளில் வைத்து அந்த இறைவன் எல்லா இடமும் இருக்கின்றார்கள்,
கோயிலில் வைத்து நீங்கள் அங்கே இருப்பது வந்து இது வந்து ஒரு சித்தர்களுடைய சமாதி தான். கோயில்கள் எல்லாமே சித்தர்களுடைய சமாதி தான். அந்த பழைய கோயில்கள் எல்லாம். சில கோயில்கள் வந்து என்னன்னா, அந்த அரசர்கள் கட்டினது அது வேற. மற்றபடி நீங்க முருகன் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழனியில எல்லாம் சித்தர். இங்க எல்லா பழைய கோயில்கள்லயும் ஒரு சித்தர்கள் இருப்பாங்க. அவங்க சித்தர்களுடைய சமாதி தான் அது. அதே முருகன் என்ற அந்த உருவகம் செஞ்சு இருப்பாங்க. அதான் உண்மை, அதான் சத்தியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகனாக நாம் மாறிவிட வேண்டும். அப்போ வந்து அந்த சூரன் அந்த இருபுத்திக்காரனை நம்ம கொன்றலாம். இருபுத்திக்காரன் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய உடல் என்ற சக்தியை கொண்டு அழித்து விடலாம். உடல் என்ற சக்தி எதுக்கு வேணும்? உண்மையாக உழைப்பு வேணும். உண்மையாக உழைப்பவன் அங்கே இந்த ஏமாற்றை செய்ய மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உண்மையான உழைப்பு தான் சக்தி. சக்தி என்ற உடலை கொண்டு தான் என்ன செய்கிறான்? அவனை கொல்லுகின்றார். சக்தி என்ற அந்த ஆயுதம். அந்த உடலை அவன் எடுத்து விடுகின்றார். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பெரிய சாபம் எல்லாருக்குமே. என்ன சாபம் அப்படின்னா, நான் சொல்றது இல்லை. இது உண்மையான விஷயம். இங்கே அதான் இந்த இந்த கிரேதாயுகத்தில் ஐயா சொல்ற விஷயமே அதான். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆன்மீகத்தை வைத்து ஏமாற்றுபவர்கள், ஆன்மீகத்தை சரியாக கடைபிடிக்காதவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உயிரை விட வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வந்து அதை முடியாமல் தான் சில இங்கே இந்த சூரன் இறந்தான் இல்லையா, இதே போல தான் அவர்கள் சாவார்கள். அப்பொழுது நமக்கு வந்து கேட்கின்றார்கள். எப்படி என்ன கேட்கின்றார்னா, நீ சாவதற்கு யார் காரணம் என்று கேட்கின்றார்கள். எல்லாருக்குமே கேட்பாங்க. இப்போ நான் சாகும்போது கூட எனக்கு கேட்பாங்க, நான் சாகிறதுக்கு யார் காரணம்? நான் சொல்லணும், நான் செய்த தவறுனால்தான் நான் என்னுடைய சாவு இங்கே வந்திருக்கின்றது இந்த நேரத்தில். இல்லை, என்னுடைய வாழ்வும் தாழ்வுக்கு யார் காரணம்? நான் தான் என்று நான் சொல்லணும். இங்கே அவன் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான்னா, சக்தி என்ற ஆயுதம் தான். சக்தி என்ற ஆயுதத்தை வைத்து என்னை கொண்டு விட்டாய் அப்படின்னா, இந்த உடலில் வந்து நோய் வந்து விட்டது, நான் செத்து விட்டேன் இல்லையா? உண்மை இல்லையா? நோய் தான் என்னை கொண்டு விட்டதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை, நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த அந்த அவன் வந்து அடிச்சதுனால தான் நான் செத்துட்டேன் அப்படின்றாங்க. எல்லாம் என்னது? உண்மையாக எதுக்காக இந்த ஆக்சிடென்ட் ஆகுது? ஏன் நாம் இப்படி இந்த இடத்துல இறக்கின்றோம் அப்படின்னா, அது நாம் செய்திருக்கின்ற வினை பயன் அப்படின்னு நாம் நினைப்பதில்லை. அதுதான் நமக்குடைய ஒரு பெரிய விஷயம். அதான் ஒரு பெரிய வந்து ஒரு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நாம் வந்து சாவதற்கு நான் தான் காரணம். நான் செய்த தவறால் தான் நான் இப்பொழுது இங்கே கிடக்கின்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி அவன் நினைக்கவில்லை. அவன் சொல்லுகின்றான், சக்தி என்ற உடலை கொண்டு நீ என்னை கொண்டு விட்டாய், ஆயுதத்தை கொண்டு. வந்து என்னன்னா, அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? உயிராகிய சிவனும் மனமாகிய மகாவிஷ்ணு நம்ம நினைக்கிறது, நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அங்கே என்னது ரெக்கார்டு போல பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. பதிவு பண்ணிட்டு நின்று என்ன செய்வாங்க? நாம் அடுத்த உயிர்களுக்கு தவறு இழைக்கும் போது, அடுத்த உயிர்களுக்கு கெடுதல் நினைக்கும் போது, அடுத்த உயிரில் இருக்கின்ற சிவபெருமான் நம்முடைய உயிரில் இருக்கின்ற சிவபெருமானும் ஒண்ணுதான். அடுத்த உயிரில் இருக்கின்ற மகாவிஷ்ணுவும் நமக்குள்ள இருக்கின்ற மனமும் ஒண்ணுதான். நாம் வந்து அடுத்த உயிர்களுக்கு இன்னல் இழைக்கும் போது உடனே நமக்குள்ளால் இருக்கின்ற சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நம்மை கொல்வதற்கு தயாராகின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதுதான் இங்கே அகிலத்திரட்டமானே முழுவதுமாக ஐயா சொல்லிட்டார். இப்ப கிரேதாயுகம் என்ற உள்ளுக்குள் வராதவன், அகத்தில் வராதவன் எல்லாம், அகத்தில் வரவன் என்ன செய்யணும்? தான் நினைக்கும் போதுதான் மரணம் நிகழும். அகத்தில் வராதவன் அவரவருக்கு என்னது? இப்படி ஏதாவது ஒரு தற்செயலாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு சாகின்ற அந்த காலங்கள் வருகின்றது. தான் உண்மை, இதுதான் சத்தியம். சொல்லுகின்றார். அடுத்து பாருங்க. ஆதி ஏனாதி ஆதி தீருவுளமே சோதியே என்னுடைய சூழ் சாபம் தீரும் என்று உமையாள் எடுத்து மீக உரைக்க நன்றனவே அந்த நாராயணர் உரைப்பார் சாபமது தீர சாந்தி மீக வளர்த்தார் தாபமுடன் வாயன் சாந்தி மீக வளர்த்தார் அம்மை ஊமையாளின் ஆன சாபம் தீர்ந்து செம்மையுடன் கையிலை சென்றனர் காணம்மானே. அட்டகாசமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏன் என்ன அப்படின்னா, நாம் வந்து முருகனாக மாறிவிட்டோம் இல்லையா? முருகனாக மாறிவிட்டோம். அந்த இரண்டு புத்தி இல்லாமல், நீ உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் உண்மையாக நாம் முருகனைப் போல் ஆறறிவு கொண்டு இதுதான் சரி என்று நாம் வாழுகின்றோம்னா, அதுக்கு நமக்கு என்ன வேணும்? சாந்தி வேணும், அமைதி வேணும். அந்த உள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நாம் செல்ல வேண்டும் என்றால் எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது மனம் அமைதி அடைய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும்.
நாம் எத்தனை தான் பிரார்த்தனை செய்தாலும் நாம் நமக்கு அந்த சாந்தி கிடைக்காது. பிரார்த்தனை என்பது வாயோடு வாயால் கெட்டு அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரோம், பார்ப்போம். இங்கே என்ன செய்யணும், அந்த சாந்தி இது யார் ஒரு மனிதனுக்குள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை ஐயா அழகா சொல்லி கொண்டு வருகின்றார். இது அரிகவலசர் என்னவென்றார், கதையாக நிறைய இடத்துல சொன்னது காரணத்தினால் இந்த அகத்தில் நிகழ்வது இது அப்படின்றத நாம் எண்ணாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இதான் இதுக்கு இங்கே சொல்லிட்டுறது எல்லாமே. அப்போ யாரு அந்த சக்தி? யாரு? நம்ம உடல் தான் சக்தி. நாம் முருகனாக மாறும்போது நாம் சாந்தியாக ஆகிவிட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. சாந்தியாக ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அடுத்தது, இல்லையா? முருகனாக ஆகிவிட்டோம், அடுத்தது என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்ப்போம். நிறைய இருக்குது, இன்னும் இருக்குது. நாம் சாந்தி அடைந்து விட்டோம், அமைதியாகி விட்டோம், எண்ணமில்லாத கையிலே சென்று விட்டோம். இறைவனை நமக்குள் நாம் உணர்ந்து அந்த சாந்தியாக மனம் சாந்தியாகி விட்டது, இல்லையா? இவ்வளவு ஆணி சாபம் சேர்ந்து செம்மையுடன் கையிலே சென்ற கையிலைக்கு நாம் சென்று விட்டோம். அவனை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சக்தி சாபம் தீர்த்து தவலோகமே அனுப்பி தத்தியாய் சூரனையும் சங்காரம் செய்து அந்த சூரனுதன்னை தீயோந்தன கழித்து வீர சூரந்தனையும் மேலும் அந்த யுகத்தில் பாறையிரணியனாய் படைத்தார் காணம் மானை சூரன் இரணியனாய் தோன்றினான் யுகத்தில் மாயனொரு கோலம் மகவாயூரு வெடுத்து வாயை நடையில் வைத்து மாபாவீசுரனையும் நெஞ்சை அவர் நகத்தால் நேரே பீளந்து வைத்து வஞ்சகனோடே மாயன் மீக உரைத்தார் சூரவர்ப்பனாக தோன்றினாயன் நாளில் ஊரிறப்பனாக உருவாக நான் தோன்றி கொன்னே நான் என்று கூறினாயே அப்போது அந்நேரம் நீதான் ஆண்டி அல்ல கொன்றதென்றாய் வேலாயுதத்தாலே வென்றாய் நீ அல்லாது ஏலாது உன்னாலே என்று என்னை பேசினையே ஆயுதங்கள் அம்பு அஸ்திரம் வாழில்லாமல் வாயுதமாய் என்னகத்தால் வகிர்த்தேனே நான் உண்மையிற்றை என்று மாயனுரைக்க ஏதுரைப்பான் சுரனுமே 10 மலையை பாரநகமாய் வதித்து இத்தலத்தில் என்னை இறக்க வைத்தாயல்லாது ஏலாது உன்னாலே இந்த மொழி பேசாதே மாலான வேதன் மனது கோபம் வெகுண்டு உன்னை நாம் இந்த உலகில் பீரவி செய்து கொண்டாலே விடுவேன் கிரேதாயுதயுகம் வயது திகைந்தல்லோ போச்சு திரேதாயுகம் பிறந்தால் முப்பிறவி துண்டோம் உயிர் பிறவி செய்கிலே இப்பிறவி தன்னில் இசைந்த மொழி கேட்பேன் நான் என்று இரணியனை இரண சங்காரமிட்டு அன்று கிரேதா யுகமளித்தாரம்மானை. இங்கே இதே கிரேதாயுகம், அதாவது உள்ளுக்குள் செல்லாதவன்,
கிரேதானாலே உள் அப்படி சொல்லி அந்த கிரேதாயுகம் இன்னும் முடியலை. சூரனை கொன்னதோட முடியலை. சூரன் என்பது 2 புத்திக்காரன். இறைவனை தனக்குள்ளால இருக்கின்றான் என்று தெரிந்தும் நான் என்ன செய்கின்றான், வெளியே இறைவன் என்றே வாழுகின்றான். அவனை சூரன் என்று கொல்லுகின்றார். இங்கே இந்த இரணியனை பிறவி செய்கின்றார். இரணியன் என்ன செய்கின்றான், நானே கடவுள் என்று சொல்லுகின்றான். இல்லை, இரணியனுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது அவன் தவம் இயற்றுகின்றான். சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுக்கின்றார். இங்கே இரணியனுடைய அவதாரத்தை லேசாக அப்படியே முடிச்சுட்டு போயிட்டார் அந்த யுகத்திலே. ஏன் அப்படின்னா, இரணியனுடைய அவதாரமே ரொம்ப பெரிய தவறு தான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், முதல் அவதாரம் மச்சம், அடுத்தது 2வது அவதாரம் கூர்மம், 3வது வராகம், 4வது அந்த ஹிந்து தர்மத்தில் சொல்லுவாங்க, நான் மச்சம், கூர்மம், வராகம், இது வாமனம் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாமன அவதாரம் அப்படின்றது ஒரு பெரிய தத்துவம். அது ஐயா நிறைய இடத்துல சொல்லிட்டு பாராளந்தமவன் சொல்லிட்டு வர்றார். அவன் அந்த பண்டி அவதாரம் அப்படின்னு ஒன்று நமக்கு தெரியும். அது என்னென்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். பூமியை என்ன செய்வான் ஒரு அரக்கன், அந்த பூமியை கொண்டு போய் பாதாளத்தில் மறைச்சி வைப்பான். அதை பண்டியாக அவர் இது பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு கருத்து இல்லையா? பாதாளம் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது? அதனாலதான் ஐயா என்ன செய்கின்றார், இதெல்லாம் வேண்டான்னு என்ன செய்கின்றார், அதெல்லாம் மாற்றிட்டார். அதே போல் இங்கே 2 அவதாரங்கள் தவறான அவதாரங்களை சொல்லுகின்றார்கள். இரணியன் அவதாரமும் இன்னொன்று என்னென்னா அந்த பரசுராம அவதாரம். இரணியன் அவதாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது நிறைய டைம் பேசியிருப்போம். அந்த விஷயங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இரணியன் அவதாரத்தில் அப்படின்னா இங்கே தன்னுடைய மகன் பிரகலாதன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இதில் என்ன சொல்லுகின்றார், அகிலத்திரட்டவன் நான் பிரகலாதனாக பிறந்தேன் என்று ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரு யுகத்தை பட்டும் படாமலுமா அந்த கிரேதாயுகத்தை ஹிந்து தர்மத்தில் சொல்கிறத இங்கே பட்டும் படாமலுமா அப்படியே சொல்லிட்டு அரிகாலேஸ்வரர் எஸ்கேப் ஆகிட்டார் நைஸா. ஏன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதில் என்னென்னா, இங்கே நம்ம அந்த இரணியனுடைய கதையை நம்ம பார்க்குறோம். நாராயணா எனும் நாமம் நாவால் சொன்னால் வரும் சேமம். அந்த இரணியன் நாராயணா என்ற நாமத்தை நிலைநாட்டினதே இது இரணியனுடைய அவதாரத்தில் பிரகலாதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். இதெல்லாம் உண்மையான கதை. ஏன் அப்படின்னா நாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹிந்து தர்மத்தில் சித்தர்கள் ஏதாவது சொன்ன கதைகள் தான் இது. எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை, நம்மளுடைய தந்தை, தாயையும் தந்தையும் நாம் என்னவாக நினைக்கணும், கடவுளாக நினைக்கணும் இல்லையா? உண்மையா இல்லையா? நமக்கு முதலாவதாக கடவுள் தாய், 2வது கடவுள் தந்தை, 3வது கடவுள் குரு, 4வது தான் தெய்வம் அப்படின்னு நம்ம 4வதையும் தெய்வமாக வைத்தார்கள் இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ உண்மையை முதல் 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 அந்த கடவுளாகி அந்த தாயை கொல்லுவதுதான் பரசுராம அவதாரம் இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளோ பெரிய தப்பு. 2வது கடவுளாகிய தந்தையை கொல்லுவது தான் அந்த இரணியன் அவதாரம். இது 2மே தப்பு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா, இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தெளிவாக நம்ம பார்க்கணும். இல்லைன்னா ஐயா தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அரிகாவலசர் இந்த கிரேதா யுகம் என்பது இரணியன் அவதாரன்றதை லேசாக அப்படி கொண்டு வந்துட்டு போயிட்டார். ஏன்னா அது தப்புன்னு தெரியும். ஐயா சொன்னாதான் இவர் எழுதிட்டார் எப்படியோ. ஏன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரணியன் தவம் இயற்றுகின்றான். ஒற்றை காலில் நின்று தவம் இயற்றி சிவபெருமான் அவனுக்கு வரம் தருகின்றார். அவங்க நிறைய வரம் கேட்கின்றான். இதெல்லாம் வரம், அதாவது தவம் இயற்றி வரம் வாங்கிய அந்த இரணியன், இறைவனை பார்த்த அந்த இரணியனை தவமே இயற்றாத பிரகலாதனுக்காக அந்த கடவுள் தோன்றி அவனை கொன்றார் அப்படின்றாங்க. தந்தையை, ஒரு மகன் தந்தையை கொல்லுகின்றான் அவனுடைய தவ பலனால். இதெல்லாம் ஒன்றுதான் ஒரு தவறான ஒரு கருத்துக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இரணியன் சொன்னது 100% 100% உண்மை. நான் கடவுள் என்று சொல்லுகின்றான். உண்மை, எல்லாருமே கடவுள் தானே. அப்போ இங்கே பிரகலாதன் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்பா நீ கடவுள் அல்ல, நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். ஆனால் நமக்கு உள்ளாலே இருந்து ஆட்டி வைப்பதுதான் எம்பெருமான் நாராயணன் என்று சொல்லியிருக்கணும். மனமாகிய நாராயணன் என்று சொல்லியிருக்கணும். நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து உயிர்களுமே கடவுள் தான். அவன் எல்லாருக்குள்ளாலும் யார் இருக்கின்றார்கள்? அந்த எம்பெருமானாகிய நாராயணன் அந்த மனதில் இருக்கின்றான் என்று அவன் சொல்லியிருக்கணும். அவன் சொல்லவில்லை. நீ கடவுள், நாராயணன் தான் கடவுள்னு சொல்றான். அவன் யார் இரணியன் சொல்வது கரெக்டா, நான் பிரகலாதன் சொல்வது கரெக்டா? பிரகலாதனும் வெளியே ஒரு நாராயணன் தான் கடவுள் என்று சொல்லுகின்றான். ஆனா எங்க இருக்கின்றான் கேட்டால் தூணிலும் துரும்பிலும் இருக்கின்றான்னு சொல்றாரு. இப்போ தூணிலும் துரும்பிலும் இருக்கிற கடவுள் எனக்குள்ளால இருக்கின்றான் என்று அந்த பிரகலாதன் சொல்ல வேண்டாமா? இது எப்படி இந்த அவதாரத்தை கண்டல கொண்டு வந்தார்கள் அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இதெல்லாம் அது அடுத்தது எனக்கு இரணியனோட இது முடிஞ்சது. என்ன சொல்லுங்கன்னா, 10 மலையை பாரநகமாக வைத்து தான் என்னை கொண்டாய், நீயாக என்னை கொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டாவில் அவன் நீ என்னை நான் சாவதற்கு நான் காரணம் இல்லை என்று இரணியனும் சொல்லுகின்றான். அடுத்தது என்ன சொல்லுகின்றார்கள்னு பார்ப்போம்.